ஓகே. நான் தான் இப்போவே பூஜையில் ஃபோட்டோ எடுப்போம், குரூப் இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஓகே. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், அவர் பார்த்து அந்த வெள்ளரிக்காயில் முகம் தெரியுது அப்படின்னாரு. பார்த்தீங்களா? அப்புறம் நான் அதை பார்த்து மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தா ஆமாம் 2 கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் தான் அந்த வெள்ளரிக்காயை வச்சது பூஜை பண்ணுச்சு. அப்புறம் மறுபடியும் அண்ணா அவர் விளையாட பூஜை பண்ணார், ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஓட்டு. நான் அதையெல்லாம் கவனிக்கல. வேற ஒரு பார்த்துட்டு எனக்கு அந்த காயில் முகம் தெரியுது பாருங்க அப்படின்னு ஒரு மார்க் பண்ணி அனுப்பிச்சாரு. அப்போ நான் குரூப்லேயும் கூட போடல, அது ஏதோ எடிட் பண்ணி போட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்குவாங்களோ சொல்லி போட்டு நான் வந்து 2-3 பேருக்கு மட்டும் காமிச்சிட்டு விட்டுட்டேன். ஓகே. 2 கண் போட்டோம், நல்லா உத்து பார்த்தா தெரியுது. அப்புறம் ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது அந்த பூஜை காட்டும் போதெல்லாம் அதில் ஒரு சிவனுடைய அந்த ஆடல் தெரியுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இது எல்லாமே இப்போ ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். எது நடந்தாலும் நான் நிறுத்துறதில்ல. ஒருத்தராக சொல்லியிருந்தேன், நானும் இதை வந்து யார் கட்டுனானே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பாவோட அப்பா காலத்தில் இந்த பொங்கல் சமயத்தில் மாட்டு பொங்கலுக்காக வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நான் அதுக்கு சீனியர் இருக்கிற ஆளுகள் எல்லாமே கேட்டேன். ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு ஏரியாவா, அந்த ஏஜில் நமக்கு தெரியாது. ஒரு 37-36 வயசு தான் ஆச்சு. நானும் ஒரு 7-5-6 வருஷமாக கோயில் யார் பண்ணா ரெக்கார்ட் வைஸ் எடுத்து பண்ணோம். இப்போ நிறைய இன்சிடென்ட் நடக்குதுல. அந்த ஏரியா மணிகார் வியோவைன்னு சொல்லியிருக்கிற ஆள் வந்து பேசி அந்த மார்க் பண்ண இடத்து மட்டும் ப்ரைவேட் இடம் கிடையாது, பொது இடம், கவர்மெண்ட் இடம். அந்த இடத்துக்கு மண்ணு கொட்டலாம், கொஞ்சம் கசகசன்னு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணும்போது அந்த ஆள் தேவையில்லாமல் காசு கொடுக்க மாட்டேங்கிட்டு யாரோ போராட்டம் பண்ணுறாரு. தகராறு இருந்துச்சு. அளவாக 3 வண்டி மட்டும் ஒரு 50-20 லோடு ஓட்டி நிறுத்திட்டோம். அடுத்த 2-3 நாளில் 3ஆவது நாள் கோயிலுக்கு முன்னாடி ஆள் கிடக்குறாரு, கீழே இருக்கிற. நைட் 8 மணிக்கு நான் திரும்பி வர்றேன், கீழே தண்ணி போட்டு ஆள் சுயநலம் கிடக்காரு. எந்திரிக்க நினைக்கிறாரு. நானும் தட்டி பேசி பார்க்குறேன், எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ஃபேமிலியெல்லாம் வர சொல்லி எழுந்திரிச்சு அதுக்கு அடுத்தது கோயிலில் சங்காபிஷேகம் பண்ணோம். எல்லாத்தையும் வர சொல்லி கணபதி ஹோமம் பண்ணி சங்காபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். முதல் பத்திரிக்கை வந்து வாங்கினார். நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி முதல் பத்திரிக்கை அவர் தான் வாங்கினார். வாங்கிட்டு ஒரு இப்போ 20 கிலோ அரிசி கொண்டு கொடுத்துட்டு போனார். மனிதர்களெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கும் உள்ளே வராமல் போகிறதில்ல. அது மாதிரி நிறைய நடக்குது. எனக்கு இது யார் வீட்டை போய் கேட்கறது, இது யார் கட்டினா, இது யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது யாரு அப்படிங்கிறது இல்லை. இந்த இப்பயுமே ஓகே முடிஞ்சுதான். அவ்வளோதான். இப்பயுமே ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்துட்டு இவர் ஒரு 1 மந்த் இருந்தால் இருந்துச்சு. 1 மந்த் பிஃபோர் 1 மந்த்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே எங்கள் ஊரில் ஆந்திராவில். அந்த இந்த குருடைய இந்த அம்மா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அந்த தாத்தா அந்த அம்மா பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ இவர்லேருந்து தான் நாங்கள் வந்தது. சரி சரி. ஸோ இப்போ கடைசியில் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த கோயில் இருக்குல்ல, எந்த கோயில்? மாதேஸ்வர் கோயில். மாதேஸ்வர் கோயில் கிடையாது, மகாவீரர் ஜெயின் கோயில் போயிட்டு அதான் ஜெயின் கோயில் இதே மாதேஸ்வர் கோயில் வச்சுட்டு இருந்துருக்காரு. இன்றைக்கி நான் வந்துட்டு அதில் கொஞ்சம் பார்த்து படித்து இது வந்துட்டு ஜெயின் சம்மந்தப்பட்டது, நம்ம வந்துட்டு சிவன் கோயில் கிடையாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கடைசியில் அந்த ஊர்காட்டை கேட்டான். ஒரு ஆள் வந்துட்டு அது கொஞ்சம் வயசானவர் கேட்டால் சொல்லிட்டார். சொன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு மாதேஸ்வர் கோயில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே வந்தோம் நாங்கள். அங்கே வந்து அந்த அடையாளம் எல்லாம் பார்த்தா வந்துட்டு இந்த இவருக்கு மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த அம்மா சொல்லியிருக்காரு என்னன்னு, அந்த ஊர் என்ன மாதிரி எனக்கு எப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து நாங்கள் அம்மாவை சாப்பிட மாட்டேங்க. நாங்கள் ஒரு 18 வருஷமா நாங்கள் அம்மா கிட்ட போயிட்டு இருக்கிறோம். 18 வருஷமா போயிட்டு இருக்கோங்க. அப்புறம் அம்மா வந்து ஒரு நாள் திருப்பதிக்கு வர சொன்னாங்க. திருப்பதிக்கு என்னை வர சொன்னாங்க. திருப்பதிக்கு போனோமுங்க. திருப்பதிக்கு போகும்போது நாராயணப்பான்ட்டு ஒருத்தருங்க, அவர் வந்து தாத்தாவுடைய ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோவை கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்த உடனே எங்களுக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு நாங்கள் 4 பேருங்க. 4 பேர்த்துக்குமே தரிசனம் பண்ணிட்டாரு. வந்து டைரெக்டாகவே ஒரு காவி வீட்டு கட்டிட்டு வந்து 1 ரூபாய் கேட்டிருக்கிறாரு பெரிய அக்காவை ஃபஸ்ட்டு டைம் அதுங்க. 2வது வந்து சின்ன அக்கா வந்து இங்கே குளப்பாளையத்தில் இருக்கிறாங்க கோடிக்கிட்ட. அவங்கக்கிட்ட போயிட்டு எங்கள் தம்பியோட பேர் எங்கள் தங்கச்சியோட பேர் வச்சு அவங்களுக்கு கூப்பிடு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டுருக்குறாரு.
இல்லைப்பா அவங்க இங்கே இல்லை, அவங்க ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அவர் போயிட்டாருங்களா. அது ஒன்றாச்சுங்களா. எனக்கு வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு கனவு தான், எனக்கு டைரக்டர் இல்லை. வந்து இங்கே சேர் போட்டு உட்காந்தாரு கனவுல. உட்காந்துட்டு இதே மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் கட்டியிருக்கிறாரு அப்பா. அவர் வந்துட்டு காலரில் அங்காயப்பான்னு எழுதியிருக்கு, ஆலத்தூர்னு எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து படிக்க தெரியாதுங்க. நான் என்னப்பா அது எழுதியிருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அவர் வந்து ஆலத்தூர்னு சொன்னார். ஆலத்தூர்னு சொல்லி போட்டு அந்த வேட்டியும் சட்டையும் அவர் மஞ்சள் பேக்கில் வச்சு அங்கே வெளியே வச்சுட்டு போயிட்டாருங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்தார். மறுபடியும் வந்து நீங்கள் அவனாசியிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகணும், சிவன் கோயிலேருந்து கொண்டு போய் நீங்கள் அங்கே மேலே இந்த கோபுரம் எதுவும் இல்லைங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கோயில் எங்களுக்கு எதுன்னு தெரியாது. நீங்கள் ஜோதியக்கான்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆலத்தூர் ஜோதியக்கா, அந்த அக்காவை தான் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த அக்கா கூட்டிகிட்டு வந்தோம். அந்த அக்கா தான் இந்த கோயில் தான் காமிச்சாங்க. பழைய கோயில் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஆமாங்க, அதே காமிச்சாங்க. சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களே எதாட்டும் போயிட்டு உள்ளெல்லாம் போயிட்டு. இது வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷமா ஆயிடுச்சு. ஆமாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா அங்கே போக சொன்னார். போக சொல்லும்போது அந்த ஜோதியக்காவை கூட்டிகிட்டு வந்தோம். ஜோதியக்கா இதுதான் பழைய காலத்து கோயில், ஆலத்தூர் இருக்கிறது இது பழைய காலத்து கோயில், வேறு கோயில் எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி அப்பா சொன்னது இதுதான் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது உள்ளே போகிறது வர்றது. அது இருக்கிற கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு ஏதோ தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் வந்து நீங்கள் தீர்த்தம் கொண்டு போய் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி சொன்னார் தாத்தா. சரி நாங்களும் தீர்த்தம் எடுத்து போய் மேலே ஊற்றிட்டு வந்தோம். மறுபடியும் ஒரு டைம் வந்து உப்பு 5 கிலோ உப்பு வாங்கிட்டு போய் உள்ளே கொட்டி வச்சு அது மேலே தெய்வம் ஏற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதையும் பண்ணிட்டோம். அப்போ வந்து கொரோனா டைமுங்க, பஸ்ஸுங்களும் இல்லை. போகணுன்னா ஆட்டோ பிடிக்கணுன்னா 1000 ரூபாய் கேட்குறாங்க. அவர் என்னடா பண்ணுறது, தாத்தா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்கனால சக்தி பத்தாது, நீங்கள் அடிக்கடி இப்படியே சொன்னால் நாங்கள் போய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைமு நாங்கள் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா. அப்போ போகும்போதே அக்காவுக்கு வந்து காமிச்சிட்டாங்க. தாத்தா வந்து ரொம்ப வயசாகி படுத்து இருக்கிறாரு. நாங்கள் போனி தாத்தா பிடிச்சி இப்படி உட்கார வைக்கிறோம். உட்கார வச்ச உடனே ரொம்ப வயசுனா ரொம்ப பழம், ரொம்ப பழத்த பழம். அப்புறமா அப்படி இருக்கிறாரு. அப்புறமா அதுக்குள்ளே இருந்து ஒரு சர்ப்பம் மட்டும் ஒரு 20 அடி நீளங்களாம். அந்த அளவுக்கு அக்காவுக்கு காமிச்சது எனக்கு காமிக்கல. அப்படியே அதுல இருந்து வெளியே போகுது பயங்கர கோபத்துல. ஏன்னா நாங்க அங்க மண்ணை மிதிச்சிட்டோம்ல, அதனால அது வந்து அப்படி காமிச்சிருக்குது. எனக்கு எங்க அக்கா சொல்ல எனக்கு உடம்பு இழுத்துதுங்க. எப்படி நம்ம உள்ள போயிட்டு வந்திருக்கிறோம்ல பயம் இல்லாம இருந்திருக்கு. ஆனா இல்லாமலாம் இல்லை, இருக்குது அந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனா நம்ம தைரியமா தெரியாம போயிட்டோம், ஏதோ ஒண்ணு என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லு பயந்தாங்க ஆச்சு. இந்த மாதிரி எனக்கு காமிச்சது தாத்தான்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, எல்லாம் அவரே பார்த்துக்காரு, நம்மளது எதுவும் கிடையாது. போக சொன்னது அவரே, செய்ய சொன்னது அவரே, எல்லாம் அவங்க கையில், நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு விட்டுட்டோமுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், எங்கனாலும் சக்தி பத்தாதுப்பா, நீங்கள் அடிக்கடி போக சொன்னா போன ஒரு டைம் போனால் 1000 ரூபாய் செலவாகுது, எந்த அளவுக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் அதோட நிறுத்திட்டோம், விட்டுட்டோம். அப்புறம் இவங்கெல்லாம் வந்தாங்க, ஆந்திராலேருந்து 2-3 டைம் எல்லாம் எல்லாருமே வந்தவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஸோ அதை நான் வந்துட்டு இந்த இதுக்காக தான் நான் ஒரு ஆட்டு வந்தேன். எனக்கு திருப்பதி வந்த உடனே எனக்கு வந்துட்டு அந்த கோயில் கட்டினால இறந்துட்டார். எந்த கோயில் கட்டினாரு? அந்த சுவாமி கோயில் கட்டினால. அவர் வந்துட்டு வயசாயிடுச்சு, ஆனால் அவர் வந்துட்டு இஸ் ரிட்டையர்ட் பர்சன், எஜுகேட்டட் பர்சன். ஸோ அவர் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு கோயில் கட்டினார். அவர் நான் திருப்பதிக்கு வந்தால் ஸ்டேஷன் இறங்கிட்டு இங்கே வந்ததுக்கு இந்த விஷயத்துக்காக தான் வந்தேன். அவர் இறந்தோடனே நான் வாபஸ் போயிட்டேன். வாபஸ் போய் அங்கேயே சமாதி பண்ணியாச்சு. இந்த சமாதிக்கு பக்கத்தில் அவருக்கும் சமாதி பண்ணியாச்சு. 30-40 பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உள்ள மனசுக்குள்ளே வந்துட்டு இந்த டீட்டெயில் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு தோணுது டைரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு போய் நான் அந்த இப்போ அந்த ஜெயின் கோயில் பார்த்தா எனக்கு வந்துட்டு எனக்கு சொல்கிறது இந்த கோயில் கிடையாதுன்னு சொல்லி ஓகே மனசில். அதுக்காக தான் நான் கொஞ்சம் டீப்பாக வந்து தேடி அங்கே வந்தது. ஓகே, ஸோ இது விஷயம். பட் அவர் வந்துட்டு என்னென்னா, நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் நான் எல்எல்பியில் ஒர்க் பண்ணுறது ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் 2018 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். பெங்களூரில் இருந்தேன் 3 வருஷம். ஸோ ரிட்டையர்ட் ஆகிட்டு சார் நான் ரிட்டையர்ட் ஆனப்போ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு நாள் வாங்க சொல்லி.
அந்த இறந்துட்டு அதில் கோயில் கட்டினார். அதுதான் எனக்கு வந்துட்டு இது பண்ணது. ஸோ அப்போதுலேருந்து நான் போயிட்டே இருக்கேன். ஸோ கடைசியில் வந்துட்டு எனக்கு அவர் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருக்காரு ஆலத்தூர் சிவன் அப்படின்னு சொல்லி. சொன்னது அதுதாங்க. இப்போ எழுதி வச்சிருக்கிறாரு, சட்டில் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. கேட்டதுக்கு ஆலத்தூர்னு சொன்னாருங்க. அது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். இப்போ செண்டு போட்டிருக்கேன் அந்த ஆள் மக்கள் படத்துக்கு. இது இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் வந்துட்டு ஒரு 20 lakhs போட்டு அந்த கோயிலை விட்டுருக்கேன். அந்த கோயிலுக்கு புரியாதவர்கள் போட்டு மைக் செட் எல்லாமே வந்து இந்த ஊரெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அமாவாசைன்னு ஒரு 500-600 பேர் சாப்பிட்றோம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்துட்டு வாக்கு சொன்னதுக்காக நாங்கள் வந்துட்டு தேடி பிடிக்கணும். அவர் ஒன்றுமே வந்துட்டு பிறந்தாரா இல்லை டைரெக்ட்லி சிவனா? ఇంకోటి ఇక్కడ ఇప్పుడు అప్ప సమాధి అయినాడు 2011లో. అమ్మ దగ్గర పోయినా నేను. అమ్మ దగ్గర పోయి అమ్మ అప్ప ఆలతూరు శివుని అంటున్నాడు, అక్కడ జన్మ తీసుకొని వచ్చినాడా డైరెక్ట్గా అంటే సృష్టి రహస్యంపై చెప్పకూడదు అని దగ్గర దగ్గర 30 kilometers డిస్టెన్స్. అన్నమ్మకి அவருக்கு 30 kilometer டிஸ்டன்ஸ். அந்த அம்மா மந்திராலயம் இருக்கா அந்த அம்மா சமாதி ஆயிடுச்சு. చాపమ్మ దేవి இவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அம்மா கிட்ட தான் போறாரு, இங்க இல்ல. 18 வருஷம் வந்துட்டு இங்கேருந்து அந்த ஆதோனி ஃபர்ஸ்ட் அவர் தும்கூர்ல இருக்கும்போது வயா தும்கூர் ஆதோனி பல்லாரூர் அப்படியே வந்துட்டு அந்த அம்மாட்ட போறாரு. அந்த அம்மாட்ட போகும்போது சுவாமிகிட்ட வந்துட்டு அட்டாச் ஆயிடுச்சு. అప్పటికి సమాధి అయినాడు అమ్మ చెట్టాలకి. అప్ప இந்த அம்மா வந்துக்குள்ள சமாதி ஆயிருந்தாரு. இல்ல அப்பா சமாதி ஆயிட்டாரு. அம்மா வந்துங்க நாங்க டும்கூர்ல இருக்கிறோம். அப்ப டும்கூர்ல இருக்கும்போது அம்மா வந்து இதே மாதிரி கனவு வந்துட்டு இதே புடவை இதே எல்லாமே ட்ரெஸ் இதே ட்ரெஸ் 15 வருஷமா அது ஒரே புடவை தாங்க அம்மாக்கு. ஆனா குளிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. நான் பார்க்கும்போது அதே ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே. அந்த டயத்துல அம்மா வந்தாங்க. வந்துட்டு கனவுல தான் வந்தாங்க. எனக்கு டைரக்ட் வரல. கனவுல வந்துட்டு நடமாடிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. வீட்டு முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போது நான் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு எங்கள் பையன்கிட்ட சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க, கொஞ்சம் ரொம்ப பைத்தியமாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லும்போது இவங்க இருந்துட்டு சரி அப்படின்ட்டு விட்டுட்டு அந்த ஒரு வாரத்தில் டிவியில் போட்டு காமிச்சிட்டாங்க அம்மாவை. அது வந்து எங்கள் பையன் பார்த்துட்டாங்க. நீ சொன்னே இல்லம்மா கனவுல வந்தாங்கன்னு, அதே அம்மா டிவியில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னானுங்க. எங்கள் பையன் சொல்லும்போது அட்ரஸ் வந்து ஆதோனி. சரி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அம்மா காடு காடாக தான் இருக்குங்களா, ஊருக்குள்ளெல்லாம் இல்லை, நம்ம போய் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம எப்படிப்பா போகிறது அப்படின்னு சொல்லும்போது இவன் ஒரே பிடியா இல்லைம்மா நம்ம அம்மா பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிவாரமாக பிடிக்கிறானுங்க. அப்புறம் சரி சரி அப்படிதான் போனப்போ வந்துட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க தான், சரி வாங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஆதோனியில் போய் இறங்குறான். கரெக்டாக அம்மா போஸ்ட்டு பெருசாக போட்டுருக்குறாங்க. ஆட்டோக்காரர் கேட்டால் டைரெக்ட் ஒரே பஸ்ஸுமா போங்க, நீங்கள் இந்த பஸ்ஸுக்கு ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஸ் ஏறணும் போய் அம்மா முன்னாடியே பஸ் நிறுத்தினாங்க. அங்கேயே இறங்கிட்டேன் மெயின் ரோட்டில் தான். அம்மா அப்படியே நிற்கிறாங்க சேலம் மாதிரி ரோட்டில். நான் போயிட்டு காலத்தோடலான்னு போனேன், பாவத்தோடலான்னு. அம்மா வந்துட்டு என்னைய கீழே போட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க. போன உடனே இது பெரிய ஆச்சரியமா போச்சு எல்லாருக்குமே. எப்படி அப்ப இப்பதான் 2 வருஷம் தான். இது வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அப்புறம் சரி இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த இடத்துல. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம். சாமானியமா யாரையுமே அம்மா தொடாது, உங்களுக்கு அம்மாவுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கு அதனால தொட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் போக வருவோம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 18 வருஷமா ஆமாங்க, நான் போயிட்டு இருக்கிறோம் வந்துட்டு இருக்கிறோம். இங்க பேசுனாங்க, நல்லா பேசுவாங்க எல்லாமே. இங்கே கூட்டிட்டு வந்துருந்துங்க 1 வருஷம் கூட்டிட்டு 4வது வருஷத்துல இங்கே கூட்டிட்டு வந்து இங்கே திருவிழா நடந்துச்சுங்க. சிவன் கோயில் இருந்துதான் மெரவணை பண்ணிட்டு வந்து இவர் வந்திருந்தாரு. போட்டோ எல்லாம் இவங்ககிட்ட இருக்கு இங்கே நடந்ததெல்லாம். அப்புறம் அம்மா போயிட்டு வந்து எல்லாம் பண்ணா. அதுக்கப்புறம் தான் திருப்பதிக்கு வர சொன்னாங்க. திருப்பதிக்கு வந்தப்பதான் தாத்தா போட்டோ கொடுத்தாங்க. ஐயா போட்டோ கொடுத்தது அப்பதான். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நீங்க ஒரு டைம் வந்தே வரணும், ஏன்னா இவங்க அம்மா கிட்ட வருவாங்க அடிக்கடி, அதனால பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க வந்து அப்பா கிட்டே ஒரு டைம் வாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல தான் வந்திருக்கிறது, அவரு தமிழ் தான் பேசுறாரு, தமிழ் தான் எழுதி வச்சிருக்கிறாரு, டைரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாரு.
இது இப்போ இன்னொன்று அவர் ஆந்திராவுக்கு வந்திருக்காரு. ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊரில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஸ்டோரி இந்த ஊரில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஆளெல்லாம் வந்துட்டு கல் வச்சு அடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் அந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டார். సార్ 10-12 ఇయర్స్ మధ్యలో వచ్చినాడు అక్కడికి. 10-12 வருஷம் చిన్న బాలుడిగా వచ్చినాడు. அவருக்கு 10-12 வயசுல அந்த வயசில் வந்திருக்காரு. அவரை வந்து அந்த காடுகளில் போய் பாம்பு பார்த்தா பாம்பு பிடிக்கிறது, கையில் சுற்றுக்கிறது. ஓகே, జరగబోయే ఫ్యూచర్ జరిగేటివన్నీ ముందే చెప్తున్నాడు. அந்த ஃபியூச்சர் வந்து நடக்கும்போது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது. அந்த காலத்தில் மட்கான்னு சொல்ல ஒன்று இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? அந்த நம்பர் மட்கா, அந்த மட்கான்னு சொல்லி அதான் வந்தாலும் வச்சுக்க மட்கா நம்பர் கேட்குறது, நாளைக்கு என்ன வர போகுது என்ன வர போகுதுன்னு கேட்டான்னு வச்சுக்க. அவருக்கு வந்து திட்டிடுவார், சில பேருக்கு திட்டிடுவார், சில பேருக்கு எழுதி கொடுப்பார். அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதாவது சில பேர் ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஆள் வந்திருக்காரு இதை நம்பர் கேட்கறதுக்கு. வந்தால் இவருக்கு வந்துட்டு இந்த சத்து போன பாடி உல்டா காமிச்சிருக்கான். தலா இந்த பக்கம் காலம் அந்த பக்கம் பார்த்து பயந்து ஓட்டிருக்காரு. ஓகே, ஸோ மறுநாள் பார்த்தா மறுபடியும் நல்லா கட்டை மேலே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு சின்னது வந்துட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அந்த ஊரில் வந்துட்டு ஒரு 3 வீடுக்கு தான் போகிறார் சாப்பாடுக்கு. போய் டெய்லி வந்துட்டு அந்த தட்டை கிட்டெல்லாம் இதை வச்சுக்கிட்டு அந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் போவார். அந்த 3 வீட்டில் வந்துட்டு சோறு மட்டும் சாப்பிடுவான், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். அந்த 3 வீட்டில் வந்துட்டு யாராவது திட்டினான்னு வச்சு அந்த வீட்டுக்கு போக மாட்டான் அடுத்த நாள். ஸோ அப்படியே காலத்தை ஓட்டிருக்காரு. காலத்தை ஓட்டி இவரெல்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது 10-15 வருஷம் வந்துட்டு அவர் பார்த்துருக்காரு. இவர் பார்த்துருக்காரு. இவர் இந்த 2 பேர் கொடுக்காரெல்லாம். அப்போ பேசினா உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை எழுதி கொடுப்பார் தமிழில். அது ఎవ్రీడే తమిళ రాస్తుండే వర్డ్స్ కొన్ని. அது வாட்ஸ்அப்பில் இருக்கார் தமிழில். మీకు పంపించిన 1 or 2 పంపించాను ఫొటోస్. நான் இன்று ஆனால் வந்துட்டு நிறைய இது பண்ணது அந்த சர்டிஃபிகேட் கட்டுறது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தவறி 5 வருஷம் வச்சு தான் பார்த்துருக்கீங்க. ஆமாம். ఓకే, ఊర్లో పంటలు రావాలంటే కూడా ఇసుక పెద్ద ఎత్తున చేస్తే ఆ సంవత్సరం ఫుల్గా వచ్చేది. அவருக்கு இந்த வருஷம் வந்துட்டு இந்த என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு கையில் காட்டுவார். இந்த வருஷம் வந்துட்டு அந்த கோதி போடு இல்லை அது போடு இது போடன்னு சொல்லி ఆ ఇయర్ ఫుల్గా పంటలు. ஸோ நிறைய மிராக்கிள்ஸ் ஆகும் இப்பயுமே ఇప్పటికీ ఈవెంట్ టుడే. ஸோ சரி, இப்போ ஒரே ஒரு டவுட்டுக்காக நான் வந்து என்னென்னா அவர் டைரெக்டாக மனுஷனா இல்லை ஆண்டவன் டைரெக்டாக வந்ததா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டு ஆலத்தூர் சிவன் அப்படின்னு சொல்லி సృష్టి రాశిపై చెప్పకూడదు. டேரெக்டாக வந்துட்டு ஆலத்தூரில் இருந்தாலும் யாருக்காவது தெரியுமே அப்படின்னு ஒரு இதுக்காக நாங்கள் வந்தது. இப்போ யாருக்கு தெரியாதுன்னா அவர் டைரெக்ட் கடவுள் அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். ரியலி இஸ் எ காட் ஆர் மேன். ఆలతూరు శివుడే ஓகே, అంగయ్యప్ప. ஆலத்தூர் சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு డైరెక్ట్. ஆலத்தூர் தான் பேர் சொன்னாருங்க, இத்தனை எதுவும் சொல்லல. ஆனால் அந்த ஒரு మనం అదే కదా சிலை అర్థం வந்து, చేసుకోవాలి. சிவன் சிலை விக்கிரகம் வந்து அந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிணத்துல இருக்கிற மாதிரி எங்கள் தம்பிக்கு காட்டியிருக்கிறாங்க. பெரிய சிலைங்களா, தூக்க முடியாம. இங்க இல்லைங்க, ஜெயந்திர அது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இது எல்லாத்துக்குமே சொல்லி எல்லாத்துக்கும் நடந்தது. இப்போ வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு டீப்பாக இருந்தாங்கன்னா எனக்கு எதுவும் தோன்றுது. பட் நீங்கள் ஏன் போகிறா என்னை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. క్యాన్సర్లు బాగా చేసినాడు చెప్పు. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த கேன்சர் இருக்குல்ல, கேன்சர் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகாமல் அங்கே வந்தால் நல்லா இது பண்ணியிருக்காரு. నంబర్ ఆఫ్ మిరాకిల్స్ కాబట్టి మౌనయోగి మాట్లాడేది తక్కువ. ரீசெண்டாக அந்த லேடி இங்கே வந்தது. அந்த அம்மா வந்துட்டு MBBS வந்துட்டு எக்ஸாம் எழுதிருக்கு, PhD. அந்த அம்மாவுக்கு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. அவர் கோயிலுக்கு வந்த அப்புறம் 3 years கண்டினியூ யூல் பி கம்மிங் தேர், யூல் பி ஸ்லீப்பிங். ஸோ என்னென்ன பண்ணமோ அவருக்கு வந்துட்டு என்னென்ன கனவுல சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. మౌనయోగి ఎక్కువ మాట్లాడాడు, తక్కువ మౌనయోగి. ஸோ லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, இது சின்ன வயசுலேயே வந்திருக்காரு. சின்ன வயசில் அவர் 10 வயசுல இருக்கும்போது வந்திருக்காரு. அவர் షిరిడి సాయిబాబా 10 வயசுக்குள்ளேயே போயிட்டாரு. யார் சொன்னா வந்துட்டு பட் ஏதோ நண்பர் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் டீப்பான கோயிலில் பள்ளி கேட்பாங்க. ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நினைச்சு உட்காந்தீங்கன்னா 10 நிமிஷம் சொல்லணும், குறிப்பிட்ட திசையில் சொல்லணும். சிவன் கோயில் அப்புறம் சர்ப்பம் ஒன்று இருக்குங்க, பாம்பு சர்ப்பம் ஒன்று இருக்கு.
இந்த சர்ப்ப நாளில் ஒன்று பார்த்தது இல்லைங்க. சரிங்க. அதான் என்ன பின்னால் அந்த புத்து இருக்கு. ஓகே. அந்த கோயிலே வந்து புத்து மாதீஸ்வரன் கோயில் அப்படின்னு பேர். சரி சரி. அந்த கோயிலில் வந்து வேலை செய்யறதுக்கு எல்லாரும் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். சாயந்தரம் இந்த நேரம் உட்காந்து 3-4 மணிக்கு உட்காந்து பேசுகிறோம். பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாரு. இப்போ நம்ம பேசுகிறோம் எல்லாம் ஒரே கருத்து. ஒரு பெண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் கருத்து அப்படி இல்லைங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு எல்லாத்தையும் கடைசியில் வந்து ஒரு 5 பேர் நிற்கிறோம். சரி பண்ணிக்கலாம், என்ன நடக்குதோ பண்ணிக்கலாம், பைசா இல்லை எவ்வளோ வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி உட்காந்துருக்கோம். நாளைக்கு காலையில் வேலையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு சரி காலையில் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துல அந்த கோயிலிருந்து வெளியே வந்து அவங்க வேலை செய்யறாங்க, உனக்கு இருக்க முடியாது இல்லை அவர் அதனால அப்படியே அது பூந்து போகிற மாதிரி. இதை வந்து பார்த்த ஒருத்தர் அந்த ஊர்ல வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், அவர் சொன்ன பக்காவும் நடக்கும். ஆனால் யாரும் சொல்றது இல்லை. உண்மையாக இருக்கும். கோயில் ஒரு சாமி மாதிரி பண்றாரு. அவர் பார்த்துட்டு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அதிசயமாக இருக்குது. போட்டு கோயிலுக்கு நாங்கள் வந்து நோட்டீஸ் அடித்து சங்காபிஷேகத்துக்கு அதெல்லாம் பண்ணோம். 5000 பணம் கொடுத்தாரு. கஷ்டம்தான், அவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். 5000 நான் அதுக்குன்னே ஏதாவது கோயிலுக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறேன், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 5000 பணம் கொடுத்தாரு. நிறைய நடந்ததுங்க, நிறைய கோயிலில் அந்த மாதிரி நடந்தது. சும்மா நாங்கள் இந்த மாதிரி பசங்க 2 பேர் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோன், சின்ன ஃபோன் ஒன்று இருந்தது. அதனால காசு இல்லை, சின்ன ஃபோன் வச்சுருந்தாங்க. அடிச்சுட்டே இருக்கு, யார் வச்சிருக்கப்பான்னு இல்லை. அப்புறம் சரி எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசும்போது இது மாதிரி ஏனுங்க ஃபோன் எங்கேங்க இருக்குது, இந்த மாதிரி கோயில் இருக்குதுன்னு அவர் வர்றார், வண்டி எடுத்து வர்றாரு. அது ஏனுங்க நான் எங்கெங்கே தோணுன்னு எங்கே வச்சு போனது இல்லை, ஃபேமிலியாக வந்தோம், அது மாதிரி என்னன்றதே தெரியலைங்க அப்படின்னு போட்டு அப்புறம் ஃபோனை வாங்கிட்டு பணம் 500 கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சும்மா நாங்கள் ரெகுலராக அங்கே இருக்கிறது இல்லை. அது மாதிரி நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்களா? நான் பூஜை பண்ணல, ஒருத்தர் பூஜை பண்ணுறாரு. ஒரு 20 இயர்ஸாக பூஜை பண்ணுறாரு. 25 இயர்ஸ் மேலே இருக்கும், 30 இயர்ஸ் பக்கமாக இருக்கும். அவர் தான் இப்போ நாயுடுங்க. திருப்பதிக்கு அடிக்கடி வர்றவர். வருஷத்தில் 2 டைம் 3 டைம் திருப்பதி அடிக்கடி அவங்க ரெகுலராக வர்றாரு. அவங்க ஒரே பையன், இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரதோஷம் தவறாமல் வருவார். நாங்கள் மற்ற நாட்களில் க்ளீன் பண்ணுறதாகட்டும், நான் ஃப்ரீயாக இருந்தால் போய் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு லைட் செட்டிங் ஒவ்வொருத்தர் வந்தாங்க. அவங்க நிறைய பண்ணுறாங்க எல்லாரும். அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கோயில் அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட அப்பா காலத்துலேயே 3rd ஜென்ரேஷன் பார்க்குறது, 3வது ஜென்ரேஷன் இருக்கிற ஆள் வரைக்கும் நான் விசாரிச்சிருக்கேன். இது எப்படி இருந்தது, யார் வச்சா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்கோம். சர்ப்பம் இருக்கு அங்கே, நான் ஒன்றும் பார்த்தது இல்லை. அங்கே நான் கட்டிடத்துல சர்ப்பம் இருக்கு பேக் சைடு. ஓ, அங்கே புத்து இருக்கு. ఉంది మనకు పుట్టు ఉంది కదా అన్ని సైడ్. సో ఇది இந்த டீட்டெயில் தான் நாங்கள் வந்தது. எனக்கு அனுப்பியிருக்கா மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, இல்லைன்னா நாங்கள் ஏதோ ஒரு லிங்க் இல்லாமல் இவ்வளோ ஒரு சந்திப்பு நடக்குது. 100% இவங்க எங்கேயோ இருந்து ஆந்திராவுக்கு. ஆனால் இவ இப்போ 2 மாதத்துல 2 டைம் வந்துச்சுங்க இவரு. சரி சரி சரி. ஆனால் அப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுறாரு, கூப்பிடுறாரு. ஆனால் எதுக்குன்னு தெரியலன்னா இல்லை, எனக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியாது இருக்குல்ல. ఖచ్చితంగా మీతో మాట్లాడతాడు చూడు అప్ప ఈరోజు చెప్తున్నా. కళలో వచ్చి ఖచ్చితంగా మాట్లాడతాడు. షూర్ సంథింగ్ ఖచ్చితంగా మీతో మాట్లాడతాడు. எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இருந்தது. பட் நான் இன்னைக்கு கரெக்டாக குலதெய்வம் அது ஈஸ்வரன் கோயில் தான். காலையில் 7 மணிக்கு அங்கே போய் முடிச்சுட்டு அழகுமலை போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அங்கே 12 மணிக்கு நிற்க வச்சு நீங்கள் 2.5 மணி நேரம் பூஜை நடக்குது. ஃபோன் அடிச்சது எனக்கு தெரியல சத்தத்தில். அப்புறம் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன், எங்கே யாரும் தெரியல அப்படின்னு கூட. அப்போ நீங்கள் கூப்பிடும்போது கரெக்டாக உங்கள் கோயிலுக்கு தான் நாங்கள் வருவோம். சரி சரி சரி. சரி, அப்போ எதுக்கு டைம் ஆயிடுச்சு 2 மணி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி இந்த பெரிய கோயில் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு